ஸ்ரீ கொண்டத்து காளியம்மன் துணை. பெருமாநல்லூர்ல இருக்கிற கொண்டத்து காளியம்மன் கோயிலோட சிறப்பு, தல வரலாறு பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த இடத்த பழனங்கள், அதாவது வயல்வெளி நிறைஞ்ச பழமையான பகுதியா இருந்ததுனால இந்த ஊர் அந்த காலத்துல பெரும் பழனம்னும் பெரும் பழனாபுரியனும்னு சொல்லுவாங்க. அது காலப்போக்குல பெருமாநல்லூர்னு பேர் வந்தது. இந்த ஊருக்கு கூத்தனூர்னு ஒரு பேரும் இருக்குங்க. சப்த கன்னிகள்ல ஒருத்தங்களாகவும் அவங்களுடைய 8 கையில ஆயுதங்களையும் கல்வியையும் ஏந்தி லக்ஷ்மி, காளி, சரஸ்வதினு 3 அம்பிகைகளோட அம்சமா அருள் பாலிக்கிறாங்க நம்ம பெருமாநல்லூர் காளியம்மன். இந்த பகுதியை சேர மன்னர்கள் ஆண்ட போது போர்ல வெற்றி மட்டுமே கிடைக்கணும்னு அவங்க குருநாதர் கிட்ட ஆலோசனை கேட்டாங்க. அதுக்கு அவங்க குருநாதர், போர்ல ஜெயிக்க படைபலம் மட்டும் போதாது, காளியோட அருள் பலமும் வேணும். அதனால காளிக்கு கோயில் எழுப்பி களப்பலி கொடுத்தா சுலபமா ஜெயிச்சிடலாம்னு அவங்க குருநாதர் சொல்ல, அதுபடியே அந்த சேர மன்னன் பெருமாநல்லூர் காளிக்கு தனியா கோயில் ஒண்ணு கட்டுனாங்க. அப்புறம் அவங்க ஒவ்வொரு முறை போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியும் பெருமாநல்லூர் காளியை கும்பிட்டு பெரிய கொண்டம் ஒன்று வளர்த்தி அதுல ஒரு வீரரை பலி கொடுத்துட்டு போகிறத அவங்க வழக்கமா வச்சிருந்தாங்க. கொங்கு நாட்டு கிராம தேவதை கோயில்கள்லயே ரொம்ப நீளமான அக்னி கொண்டம் இருக்கிறது நம்ம பெருமாநல்லூர் காளியம்மனுக்கு தான். அதனாலதான் இவங்களுக்கு கொண்டத்து காளியம்மன்னு பேரு வந்துச்சுங்க. மன்னர் காலத்துக்கு அப்புறம் அங்க வாழற மக்கள் வருஷா வருஷம் பங்குனி மாசத்துல 7 நாள் திருவிழா நடத்தி கொண்டம் இறங்கி கொண்டத்து காளியம்மனை வழிபடுவாங்க. இந்த பகுதியை வெள்ளையர்கள் ஆண்ட போது கொண்டம் இறங்கும் திருவிழாவுக்கு தடை விதிச்சாங்க. அந்த தடையை மீறி பக்தர்கள் எல்லாம் கொண்டம் இறங்க போன போது அந்த வெள்ளைக்காரத்துறை பக்தர்கள் கொண்டத்துல இறங்க முடியாதபடி அதுல அரக்க ஊத்துனாங்க. இதனால மனம் கலங்கி காளியம்மனை துதி செஞ்சுட்டு அந்த கொண்டத்தையே சுத்தி நின்ன அந்த பக்தர்கள் எல்லாம் பார்க்க, அதிசயமா அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒரு பன்னி புகுந்து கொண்டத்துல இறங்கி ஓடி திருவிழாவை ஆரம்பிச்சு வச்சுது. இதை பார்த்த அதிர்ச்சியில அந்த வெள்ளைக்காரத்துறைக்கு கண் பார்வை மங்கிடுச்சு. பன்னி வடிவுல வந்தது கொண்டத்து காளியம்மனேன்னு பக்தர்கள் எல்லாம் சொல்ல, அவரோட தப்ப உணர்ந்த வெள்ளைக்காரத்துறை பக்தர்கள் கொண்டமிறங்க அனுமதிச்சதுக்கு அப்புறம் அந்த துறைக்கு இழந்த பார்வை மறுபடியும் கிடைச்சது. கொண்டத்து காளியம்மனோட மகத்துவத்துக்கு இந்த அதிசய நிகழ்வே ஒரு சின்ன உதாரணம். இப்பவும் பக்தர்கள் கொண்டம் இறங்குறது, தீச்சிட்டி, பால் குடம் எடுக்கிறது, அங்க பிரதட்சணம் செய்யறது, கொண்டத்துல உப்பு, மிளகு, கரும்பு போடுறது, அப்புறம் தோல் நோய் தீர காளியோட சிங்க வாகனத்துல வெத்தலை, பாக்கி எல்லாம் வச்சு வணங்கி வழிபடுறாங்க. பேர்பட்டுள்ள சிறப்பு வாய்ந்த இந்த கொண்டத்து காளியம்மன் ஆன்மீக பற்றுள்ள நம்முடைய 500 குலத்துல ஒரு பிரிவுக்கு குலதெய்வங்க. காலங்காலமா பங்குனி மாசம் கொண்டத்து திருவிழாவில முதல் அபிஷேகம் செய்யும் உரிமையும் நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம விழா காலங்கள்ல தண்ணீர் பந்தல், அன்னதானம் எல்லாம் நம்ம சமூகத்தார்கள் சிறப்பா செஞ்சுட்டு வராங்க. பராசக்தியின் அருட்சக்தி கோபுரங்கள் மூலமா தான் மூலஸ்தான திருவுருவத்திற்கு வருதுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அந்த ராஜகோபுரத்துல இருக்கும் 4ஆம் நிலை திருப்பணிய நம்மவர்கள் சமூகத்திற்கு அம்பிகையே வரமா கொடுத்திருக்காங்க. ஆலய திருப்பணிக்கு நாம் தரப்போகும் நன்கொடைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை எல்லா நலன்களையும் தந்து 7 தலைமுறைக்கும் புண்ணியத்தை சேர்க்கும். ஆக பெருமாநல்லூர் கொண்டத்து காளியம்மன் கோவில் திருப்பணிக்கு நம்மால முடிந்த அளவு நிதி தந்து அந்த அம்பிகையுடைய திருவருளுக்கு பாத்திரமாகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நமச்சிவாய். கடந்த 30 வருஷமா ஆடி மாசம் முதல் திங்கட்கிழமை சங்காபிஷேகம் நம்ம சமூகத்தார்கள் சிறப்பா நடத்திட்டு வராங்க. இது போல நற்பணிக்கும் கோவிலோட 4ஆம் நிலை ராஜகோபுர திருப்பணிக்கும் பங்களிக்க நினைக்கும் அன்பர்கள் இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம்.